ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, இல்லை மேரிட் லைஃப்பாக இருந்தாலும் சரி, நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருந்தாலும் சரி, இல்லை சிங்கிள்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ குவீன் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு வந்து ஒரு லவ் ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மையையும் தெளிவையும் பேசுகிற ஒரு கார்டு, ஓகேவா? இப்போ வந்து இந்த கார்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்கள் பர்சனோட எனர்ஜி எப்படி இருக்குது, அவங்களோட மனநிலை இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, உங்கள் பர்சன் வந்து இப்போ வந்து எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் அதுக்கெலாம் இடம் கொடுக்கல. ரொம்ப லாஜிக்கலாக வந்து எல்லா விஷயத்தையுமே யோசிக்கிறாங்க. அவங்க மனசில் எது சரி எது தப்பு அப்படின்னு ஒரு அலசி ஆராய்ச்சி பண்ணுற ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க, ஓகேங்களா? உண்மையிலேயே உங்களை நினச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனாலுமே அந்த ஃபீலிங், அந்த உணர்ச்சிகள் எல்லாம் வந்து அவங்க வெளியில் காட்டலை. ரொம்ப ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி யோசிச்சுட்ருக்காங்க. இது சரியாக வருமா வராதா, இது லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக மாறுமா, நினச்ச மாதிரி லைஃப் போகுமா அப்படிங்கிற அந்த மாதிரி லாஜிக்காக எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து பரிதாபமும் இருக்குது, பாசமும் இருக்குது. ஆனால் ஒரு ஒரு தீர்மானமாகவும் இருக்காங்க. என்ன தீர்மானம் அப்படின்னா, இப்போ எதையுமே அவசரப்பட வேண்டாம், லெட்ஸ் கோ வித் த ஃப்ளோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. எதையும் அவசரப்பட்டு பண்ண வேண்டாம், எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் பண்ண வேண்டாம், நிதானமாகவே இருப்போம் அப்படின்றாங்க. எமோஷ்னலாக எந்த டிசிஷனும் எடுக்க வேண்டாம், எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ்க்கு எந்த இடமும் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில வந்து சில கம்யூனிகேஷன் கேப்ஸ்லாம் இருக்கலாம். ஓகே, குவீன் ஆஃப் ஷோர்ட்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து உண்மையை பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறது தான், ஓகேவா? அவங்களோ அல்லது நீங்களோ யாராவது ஒருத்தர் உங்கள் மனசில் உள்ளதை தெளிவாக சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பில் டிஸ்டன்ஸ் வரும், ஒரு கேப் வரும், ஒரு செப்ரேஷன் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மனசில் உள்ளதை வெளிப்படையாக நீங்கள் பேசியே ஆகணும், உண்மையே பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உண்மையை பேசுனீங்க அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும், ஓகேவா? ஒரு மெச்சூர்ட் ரிலேஷன்ஷிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும். இந்த கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு தெளிவான ஒரு கான்வர்சேஷன் தான் எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமான ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? இதுவே நீங்கள் வந்து நோ கான்டாக்டில் இருக்கீங்க, செப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த குவீன் ஆஃப் ஷோர்ட்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் பர்சன் உங்களை நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இப்போது என்ன பேசணும், எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, ஓகேங்களா? அவங்க வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து பேசவோ டெக்ஸ்ட் பண்ணவோ வந்து ஆசைகள்லாம் இருக்குது. ஆனால் என்னோடய மரியாதையை நான் காப்பாற்றிக்கணும், என்னோடய பெருமையை நான் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்கள வந்து தடுக்குது. ஸோ அவங்கக்கிட்ட ஈகோ அண்ட் ப்ரைடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. உங்களை விடவும் அவங்களுக்கு வந்து அவங்களோட ஈகோ அண்ட் ப்ரைடு வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது, ஓகே? ஸோ நீங்கள் வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணணும், ஓகே? நீங்கள் பேஷன்ஸ் வைங்க. அவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களை பற்றி நினச்சிட்ருக்காங்க. இறங்கி வரத்துக்கு அந்த ஈகோ இடம் கொடுக்கல, அவ்வளோதான். பட் கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மெசேஜும் பண்ணாதீங்க, காண்டாக்ட் பண்ணாதீங்க அவங்கள. கண்டிப்பாக அவங்க வந்து இறங்கி வருவாங்க. அவங்களால உங்களை விட்டுட்டு இருக்க முடியாது, ஓகேவா? ஒரு ரீசன் பேஸ்டு மெசேஜாக அவங்க கண்டிப்பாக ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க. மழை பெய்யுது அப்படின்னா மழை எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்குற மாதிரி, உங்களுக்கு ஒரு வேளை உடம்பு சரியில்லைங்கிறத கேள்விப்பட்டாங்கன்னா அதை விசாரிக்கிற மாதிரி ரொம்ப லைட் மெசேஜில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஒரு வெல்விஷர் மாதிரி, கேள்விப்பட்டேன் இதை விசாரிக்கலான்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரியான மெசேஜஸ் வரும். உங்கள் ஏரியாலலாம் நல்ல மழை பெய்யுதுன்னு சொன்னாங்க, அதான் எப்படி இருக்கீங்க, சேஃபாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரியான மெசேஜஸ்லாம் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? பட் நீங்கள் எந்த மெசேஜும் பண்ணாதீங்க, நீங்கள் இறங்கி போகாதீங்க. உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. அவங்களே வரட்டும், அவங்களே வருவாங்க, ஓகே? நீங்கள் மேரிட் கப்பலாக இருக்கீங்க அப்படின்னா குவீன் ஆஃப் ஷோர்ட்ஸ் சொல்கிற கார்டு மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நேரத்தில் நேர்மையும் அந்த விவேகமும் தான் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து செக்யூர் பண்ணும், ஓகேவா? 2 பேருமே ஒரு சில விஷயங்களில் வந்து ரொம்ப ஒரு கடுமையான ஆர்குமெண்ட்லாம் பண்ணியிருக்கலாம், ஓகேவா? ஆனாலும் 2 பேருக்குள்ளேயுமே வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு வந்து ஒரு உண்மையான ஒரு ஆழமான பாசம் எல்லாம் இருக்குது, அன்பு எல்லாமே இருக்குது. இந்த கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னா, பிரச்சனை வந்துச்சுன்னா அமைதியாக பேசுங்க, உண்மையை வந்து மறைக்க வேண்டாம், எதையுமே மறைக்காதீங்க, பொய் சொல்லாதீங்க, உண்மையை வெளிப்படையாக பேசுங்க. அப்போ தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பேலன்ஸ்டு ரிலேஷன்ஷிப்பாக, ரொம்ப அழகான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே? இதே நீங்கள் சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து
காதலை பற்றி ஒரு ஒரு கோல்ட் ஹார்ட்டடாக நீங்கள் இருக்கலாம். ஓகேவா? லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி. எனக்கு வந்து ஒரு உண்மை ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்க. அதுலேருந்து நிறைய லெசன்ஸ் கற்றுட்ருப்பீங்க. இப்போ உங்களோட மனசு எனக்கு உண்மையான பாசம் வேணும், உண்மையான அன்பு வேணும், எனக்கு எந்த காம்ப்ரமைஸும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் நீங்கள் இப்போ இருப்பீங்க. ஸோ குயின் ஆஃப் ஷார்ட்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட அனுபவம் மூலமாக நீங்கள் வந்து ஒரு நல்ல பலம் பெற்று இருக்கீங்க இப்போது. ஓகேவா? இனி வரும் காதல் எல்லாமே உங்களோட இன்டெலிஜென்ஸ்க்கு ஏற்றது மாதிரியான ஒரு காதலாக தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் தான் உங்களுக்கு அமையும். அடுத்து உங்ககிட்ட வர பர்சன் ரொம்ப உண்மையாக ஒரு ஹானஸ்டான ஒரு பர்சன் தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இதுக்கப்புறம் என்ட்ரி ஆவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி பர்சனுக்கு மட்டும்தான் நீங்கள் இடம் கொடுப்பீங்கன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஸோ மொத்தமாக இந்த குயின் ஆஃப் ஷார்ட்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, உண்மையை வெளிப்படுத்துங்க, யோசித்து செய்யுங்க, எமோஷன்ஸ்குள்ளே ஃபீலிங்ஸ்குள்ளே விழாமல் மனசையும் அறிவையும் சமநிலையில் வைங்க. இது வந்து ஒரு மெச்சூர் லவ் ஃபேஸ். உங்கள் 2 பேருக்குமே நிறைய லெசன்ஸ் கற்று இந்த ரிலேஷன்ஷிப்பை மெச்சூர்டான லெவலுக்கு கொண்டு போகிற ஒரு ஃபேஸில் இருக்கீங்க இப்போது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலிமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ். ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.